கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. நமக்கு பவுல் இந்த அதிகாரத்தை எழுதுவதிலே அநேக காரியங்களின் வெளிப்பாடு நம்முடைய பழைய ஏற்பாடிலே அவருடைய சிலுவையை குறித்த ஞானத்தை இந்த நாளிலே நாம் பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார்? எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவே நமக்கு கண்மலையாய் காணப்படுகிறார். கண்மலையில் இருந்து பிளக்கப்பட்ட அந்த தண்ணீர் எப்படியாக காணப்படுகிறது? தாகத்தை தீர்க்கிற தண்ணீராய் காணப்பட்டது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. நாம் யாத்ராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 17:1. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு மோசே? தேவனுடைய கட்டளையின் படியாக அவர் வழி நடத்தி வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுத்து அவர்களை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அவர்கள் எதிராய் காணப்பட்டது சிவந்த சமுத்திரம். அந்த சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்றாரு? கர்த்தர் இரண்டாக பிளக்க செய்து அதிலே வெட்டாந்திரையிலே நடந்து வருவதை போல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். அப்படி அவர் நடத்தி வந்த அற்புதத்தை பார்த்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைக்கல? குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்ற உடனடியாக அவர்கள் யாரோடு என்ன பண்றாங்க? மோசையோடு வாதாடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அப்பொழுது மோசே என்ன சொல்றார்? கர்த்தரையே பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று அந்த இடத்துல அவர் பேசுகிறார். அதற்கு கர்த்தரிடத்துல மோசே முறையிடும் போது 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ என்று கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ என்ன பண்ண? உன்னுடைய மூப்பரில் சிலரை ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டது என்ன? முதியோர்களாகிய அந்த மூப்பர்களை சிலரை அழைத்து கொண்டு எங்கே போ சொல்றாரு? அவர் நீ நதியை அடித்த. அவர் எகிப்திலே பார்வோன் ராஜா அந்த நைல் நதியிலே அவர் காணப்படுவார். அது அதிகாலையில வந்து அந்த இடத்துல அவர் குளிப்பது அந்த வழக்கமாய் காணப்பட்டது. அந்த நதியை என்ன பண்ண? அடித்த அந்த கோடை என்ன பண்ண சொல்றாரு? எடுத்துக்கொண்டு கடந்து போ சொல்கிறார். இதை கடந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாம் பேசிருக்கோம். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. மீண்டுமாக அந்த ஞாபகத்தில் கொண்டு வரலாம். இந்த கோல் எதற்காக தேவன் எடுத்துக்கொண்டு போக செல்கிறார் என்றால், அந்த கோல் தான் அவன் மெய்ப்பனாய் காணப்படும் போது வைத்துக் கொண்டிருந்த கோல். அந்த கோல் மோசேக்கு தரிசனம் ஆகும் போது அடையாளத்துக்காக அதை கீழே போட சொல்கிறார். கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறுகிறது. மீண்டுமாக அந்த வாளை பிடித்து எடுக்கும் போது அந்த கோலானது அந்த பாம்பானது கோலாக மாறிவிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவனோடு கூட கடந்து செல்லும் போது அந்த வார்த்தைகளை அந்த கோலிலே மோசே எழுதி கொண்டு அவன் கடந்து சென்று பார்வோனிடத்துல கடந்து செல்றாங்க. அந்த பார்வோனிடத்துல கடந்து செல்லும் போது அதே அடையாளத்தை அந்த இடத்துல காண்பிக்கிறாங்க. காண்பிக்கும் போது அதே விஷயத்தை பார்வோனுடைய சமூகத்தில் இருக்கிற மற்ற மந்திரவாதிகளும் செய்றாங்க. செய்யும் போது ஆனாலும் மோசேயிடத்தில் இருந்த கோலானது எல்லா கோள்கள் பாம்பாய் மாறினதை அந்த பாம்பை எல்லாமே இந்த கோல் என்ன ஆயிடுச்சு? விழுங்கிற்று என்று வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய
வார்த்தை அந்த சாத்தானாகிய பாம்புகளை விழுங்கிற்று. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்ததினாலே அந்த பார்வோனின் சமூகத்தில் இருந்த எல்லா பாம்புகளையும் அது விழுங்கினதாய் காணப்பட்டது. இததான் என்ன சொல்றாரு, அந்த நதியை அடித்த அந்த கோடை உன்னோடு எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறார். சொன்னது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்துல அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொல்கிறார். அதை யார் பார்ப்பார்கள்? அந்த மூப்பர்கள் பார்ப்பார்கள் என்று அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார். அதேபடியாக மோசே என்ன பண்ணுகிறார், அந்த கோலை எடுத்து அடிக்கிறார். அடித்த உடனே அந்த இடத்துல தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இங்க சிவந்த சமுத்திரை கடந்து வருவதை கர்த்தர் எப்படியாக சொல்கிறார் என்றால், நாம் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தவர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட்ட சபையாய் காணப்படுகிறது. இந்த நாளில் சபையில உட்கார்ந்திருக்க நாமும் கூட கர்த்தரால் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட ரட்சிப்பு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. பிற்பாடு நாம் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு எங்கே சென்றார்கள்? கானான் தேசத்துக்கு கடந்து சென்றார்கள். நாம் எதற்காக சபையில் கூடியிருக்கிறோம்? பரம கானானுக்கு கடந்து செல்லும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு உள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, என்னாகும் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர்கள் டைரக்டா என்ன பண்றாங்க, கானான் தேசத்துக்கு போவதற்கு அநேக இடத்துல பாலம் இறங்குறாங்க. முதலாவது சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொக்காவிலே பாளையம் இறங்குறாங்க. அவர்கள் இந்த 1ஆம் வசனத்தை வாசித்தவங்க அந்த சீன் வனாந்திரத்திலிருந்து ரெவித்தீவுக்கு போறாங்க. ஆனால் இந்த ரெவித்தீவுக்கு போவதற்கு முன்பதாக அவங்க 2 இடத்துல பாளையம் இறங்குறாங்க. 12ஆம் வசனம் அவங்க தொக்காவிலே பாளையம் இறங்குறாங்க. 13ஆம் வசனம் அந்த தொக்காவிலிருந்து ஆலோசியிலே பாளையம் இறங்குறாங்க. அது 14ஆம் வசனம் ஆலோசியில் இருந்து புறப்பட்டு போய் ரெவித்தீவிலே பாளையம் இறங்குறாங்க. அங்கே ஜனங்களுக்கு தண்ணீர் குடிக்க இல்லாதிருந்தது. அப்ப இந்த தண்ணீர் ஏன் அவர்களுக்கு குடிக்க இல்லாதிருந்தது காரணத்தை தான் இந்த வழியில நாம் தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல 2 பாளையம், முதலாவது பாளையம் தொக்கா, 2வது பாளையம் ஆலோசி. தொக்கா என்றால் மனிதர்களை ஒரு மெய்ப்பன் நடத்தி வருவதற்கான ஒரு அடையாளம். அந்த இடத்துல மெய்ப்பர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டாங்க. அவர்கள் மந்தைகளை எகிப்திலிருந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, மேய்த்து கொண்டு வந்தார்கள். அந்த தொக்காவுடைய பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால், மெய்ப்பர்களை போல அந்த ஆடுகளை அவர்கள் மேய்த்து வந்தார்கள். 2வது ஆலோசி. ஆலோசி என்றால் என் கரங்களினாலே நான் மாவை பிசையுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன உணவாய் காணப்பட்டது? அவர்கள் கோதுமை மாவை என்ன பண்ணுவாங்க, பிசைந்து வைத்து மறுநாள் அதை குளித்த பிறகு அப்பமாக அவர்கள் புசிப்பார்கள். அவர்களுக்கு உண்டான காரியம் அதுதான் இந்த ஆலோசி என்ற வார்த்தைக்கு அர்த்தமாய் காணப்படுகிறது. என் கையினாலே எனக்கான அப்பத்தை நான் மாவு பிசைந்து விடுவேன் என்ற தொக்கானால் மெய்ப்பர்களை போல வைத்து வருவேன். இப்ப இந்த 2 பேரோட அர்த்தத்தை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, தங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாங்க. அவங்க எகிப்திலிருந்து வரும்போது ஏராளமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்களா கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததற்கு தான் ஒரு பெருக்கம் உண்டானது. பெருக்கம் உண்டானது நிமித்தமாக அவர்களுடைய பார்வை எல்லாம் எதிர் மீது கடந்து சென்றது. அவர்கள் கொண்டு வந்த ஆடு மாடுகள் இவைகள் கொடுக்கிற பால் மட்டுமான எல்லா விதமான காரியங்கள் வைத்து நான் என்ன பண்ணுவேன், வியாபாரம் செய்வேன். எங்களுக்கான காரியங்களை நான் இதன் மூலமாக பெற்றுக் கொள்வேன் என்று அவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்டி வந்தார்கள். இந்த காரியங்கள் எப்படியாக வியாபாரம் என்றால், இதை கொடுத்து அவர்கள் தேவையான காரியங்களை அந்த பாளையத்தில் இருந்தவர்களிடத்தில் அவர்கள் பரிமாறிக் கொண்டார்கள். அப்படியாக அந்த காரியத்தின் மீது அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். நாமும் கூட எத்தனையோ விஷயங்களிலே மேன்மை பாராட்டுவோம். நமக்கு உண்டான சீரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நமக்கு எனக்கு இந்த பொருள் எனக்கு இருந்தால் எனக்கு நலமாய் இருக்கும் என்று அந்த பொருளின்
மீது நாம் நம்பிக்கை வைப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றின் மீது நாம் மேன்மை பாராட்டினாலும் விட நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறதா இருக்க வேண்டும். அப்படியாக நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுதலை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டுவிட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க? ஆலோசனையில அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அந்த இடத்துல அவர்கள் தங்களுக்கான உணவை நாங்களே செய்து கொள்வோம் என்ற ஒரு காரியத்துக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டாங்க. கர்த்தர் அநேக முறை நம்மை போஷித்து இருக்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? என்னுடைய வருமானத்தினாலே நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், என் பிள்ளை கொடுக்கிற வருமானத்தினாலே நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன், ஏதோ எனக்கு கவர்மெண்ட் ஒரு பென்ஷனை கொடுக்குது அதனால சாப்பிட்டு கொண்டு, அப்படி சொல்லாதபடி கர்த்தர் எனக்கு இந்த போஷிப்பை அன்றென்று நாள் அவர் கொடுத்து வருகிறார் என்று கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து நாம் சொல்லும் போது கர்த்தர் நம் வருமானங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை முதன்மையாக வைக்காதபடி தங்களுடைய பலனை, தங்கள் கைகளின் கிரியைகளை அவர்கள் என்ன பண்ணாங்களா? அவர்கள் முன்வைத்து அதை குறித்து மிகவும் என்ன பண்ண பெருமையாக பேசிக் கொண்டது நிமித்தமாக அந்த காரியம் காணப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம் உண்டாகல, அவர்கள் கொண்டு வந்த ஆடு மாடுகளுக்கு தான் தாகம் உண்டாயிற்று. இதத்துல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஜனங்களுக்கு தாகம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அதே ஏசாயாவின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அந்த ஜனங்களுக்கு இதுவரை தாகமே உண்டாகவில்லை. வாசிப்போம். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விழா இருந்ததில்லை. கண்மலையில் இருந்த தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. அவர்களை தாக விடாதபடி கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவர் காத்து கொண்டு வந்த தேவனாய் இருந்தார். அந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போகும்போது அவர்கள் எதை நம்பினார்களோ அது பற்றாக்குறையாய் காணப்பட்டது. அந்த பற்றாக்குறையாய் காணப்படும் போது தான் மோசே இடத்துல கடந்து சென்று என்ன பண்றாங்க? எங்கள் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லை என்று முறையிடுறாங்க. எங்களோட வாழ்வாதாரம் அழிந்து போகிறதே என்று அப்பொழுதுதான் மோசே இடத்துல போய் முறையிடுறாங்க. நாமும் கூட அநேக நேரங்களை இப்படித்தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நினைத்து நன்றி சொல்லாதபடி குறைவு ஏற்படும் போது அவரிடத்தில் கடந்து செல்வோமானால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் கர்த்தரை உடையவர்களாய் காணப்படுவது, நாம் நிறை உள்ளவர்களாய் இருக்கும் போதே, நன்றி செலுத்தும் போது கர்த்தர் நமக்கு குறைகளை கொண்டு வந்து கொடுக்க தேவன் அல்ல. அவர் நிறைவுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். செழிப்பான காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எல்லாவற்ற நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்கிற தேவனாய் இருக்கிறார். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. மகிழ்ச்சி நம் வீட்டிலே எப்பொழுதும் காணப்படுகிறது. சமாதானம் பரிபூர்ணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இவை அனைத்துக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். அந்த நன்றி உள்ளவர்களாய் காணப்படும் போது தான் கர்த்தர் என்ன செய்கிற எல்லா காரியத்தையும் காரியங்களை அவர் செய்கிற வல்லவராய் காணப்படுகிறார். அந்த வார்த்தை என்னும் கோலை அவன் எடுத்து அடிக்கும் போது நீரூற்று அந்த இடத்துல புறப்பட்டு வந்தது. நாமும் கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவன் அந்த வாக்குத்தத்தத்தை உடைய அந்த கோலை அடித்த போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. நமக்கும் கூட அநேகர் நம்மை துன்புறுத்தும்படியாக பேசலாம், அநேகர் நமக்கு என்ன ஒரு கோபம் உண்டாகும்படியாக பேசலாம். அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் வார்த்தையால் அடிக்கும் போது கர்த்தர் நமக்காக காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். அவர்களுடைய தாகத்தை தீர்க்க வார்த்தையாக புறப்பட்டு செல்ல வேண்டும். அவர்களுடைய நோகடிக்கிற வார்த்தை அல்ல. எப்படிப்பட்ட வார்த்தை? அவர்கள் எதற்காக தாகத்தோடு உன்னிடத்தில் பேசுகிறார்களோ அந்த தாகத்தை போர்க்கிற தேவ வார்த்தையினால நாம் பேசும்போது கர்த்தர் அவர்களுடைய தாகத்தை போர்ப்பார்,
நமக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அதிகமாய் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். அவர் அந்த வேளையிலே கர்த்தர் செய்தது போல நமக்கும் கூட அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்கள் உரிய சுதந்திரவாளியாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அப்படியாகத்தான் ஏசாயாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த வார்த்தை என்னும் கோல் என்றதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். என்ன கோல் அது? வாக்கின் கோல். இது எப்போது மொழிபில் நான் வாசிக்கிறேன். நேர்மையோடு ஏழைகளோடு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியவரோடு வழக்கை விசாரிப்பார், வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். எப்படியாக? வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அழிப்பார். கர்த்தர் வார்த்தை என்னும் கோலை நம்மிடத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த கோலை நாம் எப்படியாக பயன்படுத்துகிறோம்? அதுதான் நம்முடைய 23ஆம் சங்கீதத்துல கூட என்ன சொல்லி இருக்கிறது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் கோலும். யாக்கோபு எதோடு கடந்து செல்றாங்க? கோலும் தடியுமாக. வெறும் கோலும் தடியுமாக கடந்து சென்றா போக முடியுமா? அதற்கு முன்பதாக 10 விதமான ஆசீர்வாதத்தை அவன் தகப்பனார் இடத்துல பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை மட்டும் தான் கொண்டு போனாங்க. ஈசாக்கு பாத்தீங்கன்னா இப்பொழுது இருக்கிற நிலவரத்துல அந்த காலத்துல 200 கோடிக்கு சமமான ஒரு ஆஸ்தியை உடையவனாய் காணப்பட்டான் ஈசாக்கு. அவனுடைய தகப்பன் ஆபிரகாம் அவன் ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான். அப்ப ஆபிரகாமுடைய சுதந்திரமோ யாக்கோபுடைய ஈசாக்குடைய சுதந்திரம் யாருக்குரியது? யாக்கோபுக்கு தான் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. ஆனால் அந்த தகப்பன் வீட்டை விட்டு கடந்து செல்லும் போது அவன் ஏதாச்சும் சொத்தை எடுத்துட்டு போனாங்களா? ஏசாக்கு தான் எல்லாமே கூடவே வைத்துக் கொண்டிருந்தாங்க. ஆனால் யாக்கோபிடத்தில் கடந்து சென்று கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை அவன் சுதந்திரித்துக் கொண்டு கடந்து சென்றான். அந்த வார்த்தை நிமித்தமாகத்தான் அந்த தேவன் அவனுக்கு தரிசனமாகி உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்கிறான். அதற்கு யாக்கோபு என்ன கொடுக்கிறான்? உண்ண உணவு, உடுக்க உடையும், சாதம், பேசிக் நெசசிட்டி. நமக்கு என்ன தேவை? ஒரு சாப்பாடு இருக்கிற இடமும் உடுக்க ஒரு ஆடை இருந்தால் போதும். அது 3 இருக்கிறவர்கள் என்ன இல்லை? ஏழை இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் தான் அப்பொழுது ஒன்றுமில்லாத நிலையில யாக்கோபு காணப்பட்டான். கர்த்தரிடத்தில் அவன் கேட்டது இந்த 3 தான். இத 3 நீங்க கொடுக்கும் போது எனக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நான் என்ன பண்ணுவேன்? தசம பாகங்களை கொடுப்பேன் என்ற அந்த இடத்துல இருவரும் உடன்படிக்கை செய்யறாங்க. கர்த்தர் என்ன சொன்னான்? உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி அவனோட கூட இருந்து அவன் அநேக உபத்திரவங்கள் பட்டான். அவன் சம்பாதித்த எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்பட்டான். அநேக முறை அவன் சம்பாதித்த எல்லாவற்றையும் லாபாக்கி எடுத்துக்கொண்டான். எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்பட்டும் கூட கர்த்தர் ஈசாக்கின் மூலமாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு அந்த இடத்துல கிரியை செய்த நிமித்தமாக கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கொடுத்தது நிமித்தமாக அவன் செழிப்புள்ளவனாய் அவன் மாறி வந்து பரிவாரங்களை உடையவனாக ஒரு 2 ராஜாக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் அவன் மீண்டுமாக கடந்து வந்தான். அப்படியாகத்தான் கர்த்தர் நமக்கும் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக இந்த நாளில் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளை கல்லை சீயோனிலே இருக்கிறேன், அதில் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அப்படியாக பேதுரு இந்த இடத்துல நம்மோடு கூட இதை படிக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். சீயோனிலே அந்த மூளைகள் யாரு? நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. 7ஆம் வசனத்துல ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் கல்லப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும்
விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலமா இருக்கிறது. அந்த கண்மலை உங்களுக்கு வழிமாட்டம் காக்காது. அதை உங்களை சீயோனில கொண்டு போய் மட்டும் விடாது. அதை கேட்காதபடி கீழ்ப்படியாதபடி இருக்குமானால் அந்த கல்லை உங்களை விழ தள்ளி பார்க்கும். அப்படியாக நாம் கீழ்ப்படியாதவர்களை போல இராதபடி நாம் எப்படியாக காணப்பட வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதே எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தை விழுந்து போயிற்று. அப்படியானால் பாவம் செய்தவர்கள் எங்க மரித்து போனார்கள்? வனாந்திரத்துல மரித்து போனார்கள். 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய இளைப்பாறுதலைக்குள்ள அவர்கள் என்ன பண்ணவில்லையா? கடந்து வரல. எதனால? அவர்கள் செய்த பாவத்தினால. நாமும் கூட தெரிந்தும் தெரியாமல் செய்கிற பாவங்களை இந்த லெந்து நாட்களிலே நாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆனால் 19ஆம் வசனத்துல அவர்கள் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. அவர் நமக்கு தேவன் மாத்திரமல்ல, நமக்கு பிதாவாய் காணப்படுகிறார், ஒரு பரலோக தந்தையாய் காணப்படுகிறார். ஒரு பிதா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் எப்படியாக இருக்கிறார்? நியாயம் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த உணர்வை நாம் பெறும்போது விசுவாசத்திலே நாம் குறுகி போகாதபடி கர்த்தருடைய வார்த்தை மீது விசுவாசம் வைக்கும் போது அந்த பாவத்திலிருந்து நம்மை கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த பாவம் செய்யாதபடி நம்மை தடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாவம் 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 அப்படியானால் ஒரு பெரிதான காரியம் அல்ல. நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள், பயப்படுவதும் ஒரு பாவம், பொய் சொல்லுவதும் ஒரு பாவம் தான், அதை கொலை செய்வதும் ஒரு பாவம் தான். எப்படியாக கர்த்தர் இந்த பாவத்தை பிரித்திருக்கிறார். சின்ன காரியம் முதல் ஒரு பெரிய காரியம் வரைக்கும் நாம் எல்லாரும் ஒரு கொலையை நாம் செய்ய மாட்டோம். எந்த விஷயத்துல எந்த சூழ்நிலை என்ன பண்ண மாட்டோம்? கொலை செய்ய மாட்டோம். ஆனா பயப்படாம இருக்கோமா? பொய் சொல்லாம இருக்கிறோமா? ஆனால் கர்த்தர் அதனாலதான் அவர் வைத்திருக்கிற வரை பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அது பாவம் என்று அவர் அடிக்கொண்டு இருக்கிறார். இப்படியாக அவர் நம்மோடு கூட இந்த வரையில அவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார்? அவர் கண்மலையாகிய கிறிஸ்து என்று அவர் பேசுகிறார். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை மோசே முதலாவது தேவன் சொல்லி அடித்தார். அடித்தது நிமித்தமாக அந்த இடத்துல நீரூற்று புறப்பட்டு வந்தது. இரண்டாவது அவர் பேச சொல்கிறார். அவர் பேச சொல்லும் போது அந்த இடத்துல அவன் என்ன செய்து விட்டான்? பேசாதபடி அதை அடித்து விட்டான். கர்த்தர் கூட அவர் சொல்வதை ஒரே மிராக்கிள் அவர் செய்திருக்கிறாரா? திருப்பி திருப்பி காணாமூர்ல தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். மீண்டுமாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செஞ்சாரா? அவர் எல்லாவற்றையும் புதிதாக செய்கிற தேவனா இருக்கிறார். நாமும் கூட அவர் செய்த அடையாளத்தையே சொல்லி சொல்லி ஜெபிக்காதபடி, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம், எனக்கான அற்புதத்தை தாங்க, அவர்களுக்கு செய்தது போல என்று கேட்காதபடி, ஒரு கம்பேர் பண்ணாதபடி. ஏனென்றால் நாம் யாருக்கும் நிகரற்றவர்களாய் காணப்படுகிறோம். நாம் எப்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? விசித்திர விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளோட படைப்பே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு படைப்பா இருக்கிறது. மனிதர்களை போல இன்னுமாக ஒரு மனிதனை யாராலும் உருவாக்க முடியாது. எவ்வளவுதான் சயின்ஸ் டெவலப் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த படைப்புக்கு இன்னும் அவர்களால் என்ன பண்ணல, ஒரு முடிவுக்கு வரவில்லை. ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒரு புதிதாக அது யாராலும் திருப்பி செய்ய முடியாது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். கடவுள் உருவாக்கின ஒன்றை எடுத்து மற்றவர்கள் பொருந்தலாம். இதே மனிதனை குளோனிங் செய்யலாம். ஆனா மனுஷனாக அவன் செயல்பட முடியாது. அப்படியாக தான் கர்த்தர் நம்மை விசேஷ விதமாய் அவர் படைத்திருக்கிறார். அப்படியான நமக்கும் கூட அந்த அற்புதங்களும் விசேஷமாய் காணப்படும். அந்த விசேஷமான காரியத்தை தான் கர்த்தர் நமக்கும் கூட அவர் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். மீண்டுமாக அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஞானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இங்க பாத்தீங்கன்னா அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை.
அப்படின்னா இந்த கண்மலை யார் கூட சென்றது? அவங்க போன எல்லா இடத்துக்கும் இந்த கண்மலை என்ன பண்ணிச்சான்? உருண்டு வந்ததாம். அது எப்படி உருண்டு வந்தது? ஒரு மலை ஒரு மனிதர்கள் பின்பாக உருண்டு வந்தது. இந்த மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எப்படியாக காணப்பட்டது? சாதாரணமாக ஒரு சின்ன இதுவழியா மேகமானது அவர்களுக்காக இறங்கி வந்ததாம். அந்த மனிதர்களுக்கு மேலாக இறங்கி வந்தது. அந்த அக்னி ஸ்தம்பம் இரண்டு, அந்த அவர்களுக்கு சைட்ல ரெண்டு ஒரு ஃபென்ஸ் எப்படி இருக்குமோ, ஒரு காம்பவுண்ட் சவர் எப்படி இருக்கும், அது போல இரண்டு பக்கமும் அக்கினி எரிந்து கொண்டு வந்ததாம். அதை பார்த்த மற்ற ஜாதியார் அதனாலதான் பயந்தார்கள். இவர்கள் விசித்திரமானவர்கள், இவர்களுடைய தெய்வன் பயங்கரமானவர் என்று அந்த சீனை நம்ம கண்ணுக்கு கொண்டு வரும் போதே நம்மளால அதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த தேவனை அந்த இடத்துல அவர்கள் என்ன பண்ணாங்க? மறுதளித்தார்கள். அந்த இடத்துல அவர்கள் முறுமுறுத்தார்கள். பழைய ஆசீர்வாதத்தையே அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த காரியத்தை குறித்து அவர்கள் என்ன பண்ணாங்க? பேசிக் கொண்டிருந்த ஜனங்களாய் காணப்பட்டாங்க. நாமும் கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக காணப்பட்ட ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய தாய் தகப்பன் வீட்டிலிருந்து ஆசீர்வாதத்தையே திருமணமான பிறகு சொல்லி கொண்டு வந்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இப்பொழுது நிச்சயமாகவே கிடைக்காது. ஏனென்றால் உன்னை அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த இடத்துக்கான ஆசீர்வாதத்தை தான் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாய் காணப்படலாம், தகப்பனுக்கு பிள்ளையாய் காணப்படலாம். ஆனால் ஒரு மாமியாருக்கு ஒரு மாமனாருக்கும் அந்த இடத்துல ஒரு மருமகளாய் நாம் காணப்பட வேண்டுமானால் அந்த ஆசீர்வாதம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம். அநேக போராட்டங்கள் இருக்கும் தான். போராட்டங்களை நாம் மேற்கொண்டால் தான் நல்ல போராடினேன் என்று நம்முடைய கல்லறையில வைக்கப்படும். சாதாரணமா இந்த வசனத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஆனால் நல்ல போராட்டத்தை நாம் போராடுகளாய் காணப்பட வேண்டும். அப்படியாக அந்த இடத்துல நம்ம 8ஆம் அதிகாரத்துல, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரி ஆரோனும் சபையாரின் 2ஆம் தேர் அந்த தண்ணீர் இல்லாத நேரத்துல ஆரோன் சபையாரையும் கூட்டி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். முதலாவது அடித்தார்கள், இரண்டாவது பேசும்படியாக கர்த்தர் சொல்கிறார். பேசும்படியாக முதலாவது மூப்பர்களை அழைத்து சென்றாங்க. இப்பொழுது என்ன சொல்றாரு மோசே கிட்ட? ஆரோனும் சபையும். ஏன்னா அவர்கள் பார்த்து கூட என்ன பண்ணல, அந்த ஆசீர்வாதத்தின் மீது கர்த்தர் மீது விசுவாசம் வைக்கல. அவங்க டைரக்டா கூட்டிட்டு போயிட்டு நீ அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் பேசாதபடி அவர்கள் என்ன பண்றாரு? அதை அடித்தார்கள். அடித்த உடனே தண்ணீர் அந்த இடத்துல புறப்பட்டு சபையார்களும் அவர்கள் மிருகங்களும் குடித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு உண்டாகாதபடி நாம் சாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் நமக்கு காரியங்களை சொல்வார். இந்த கண்மலை எப்படியாக புரண்டு வந்தது? அந்த கண்மலை கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு கண்மலையாக காணப்பட்டார். கண்மலையாக அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். இந்த இடத்துல 2ஆம் இடத்துல அந்த தண்ணீர் ஏன் கண்மலை இருந்து வராதபடி காணப்பட்டது என்றால், அந்த கண்மலை பெயர் பார்த்தீங்கன்னா மீரியாமின் கண்மலை என்று, அந்த ராக் ஆஃப் மீரியாம் சொல்லிட்டு இன்னைக்கும் அது இஸ்ரவேல்ல எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலை எதற்காக மீரியாமின் கண்மலை என்று பெயர் பெற்றது என்றால், தண்ணீர் கொண்டு வர்றது யாரு? பெண்கள் தானே பண்ணுவாங்க. தண்ணீர் போய் எடுத்து கொண்டு வருவாங்க. அந்த பொறுப்பினை மீரியாம் இடத்துல மோசே கொடுத்தாங்க. மீரியாம் மரித்த பிறகு அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வரவில்லை. சபைக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம். சபைக்கு வராமல் வீட்டுல இருந்தா ஆசீர்வாதம் கிடையாது. கண்மலையிடத்தில் பேசும்போது தான் ஆசீர்வாதம். தேவ வார்த்தைகளை உடையவனாக அந்த கோலை எடுத்து முதலாவது அடித்தான். இரண்டாவது வாக்கு தத்தங்களை நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாக்கு தத்தங்களை பேசும்போது கிறிஸ்துவாகிய கண்மலை நம்மிலே வெளிப்பட வல்லவராய் காணப்படுகிறார். அப்படியாகத்தான் கர்த்தர் ஒவ்வொருவரோடும் அவர் பேசும்படியாக அவர் இருதயத்திலே நீதி உண்டாக விசுவாசிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ரோமரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பவுல் இந்த இடத்துல நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். உங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னா வாயினால நாம் அறிக்கை செய்யணும்.
தேவன் நம்மை ஒரு காரியத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் கர்த்தரே தேவன் என்று முதலாவது அறிக்கை செய்யணும். அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்யணும். அவர் செய்த அதிசயங்களை அறிக்கை செய்யணும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யணும். அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் ஒரு மரணத்தை கொண்டு வர வேண்டுமானால் அந்த வார்த்தையினால சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்றால் ஜீவனையும் கொடுக்கக்கூடியது அந்த வார்த்தை. ஜீவன் உண்டாகத்தக்க நாம் பேசும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம். நாம் ஜீவனை உண்டாக்குறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த வார்த்தை எதிர்ந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்து அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நாம் எப்படியாக காணப்பட வேண்டும்? அவரால் உண்டான காரியமாக நம்முடைய காரியங்கள் காணப்பட வேண்டும். அந்த வார்த்தை அவரோடு இருந்தது. அந்த வார்த்தை யாரோடு இருந்தது? முதலாவது தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் இருந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்து அவர் செய்த காரியம் யாவருக்கும் தெரியும். ஒவ்வொருவருக்கும் எளியவருக்கும் புரியும் அளவாக உவமைகளோடு அவர் பேசினார். பரிசேயர்களுக்கும் புரியும்படியாக உவமைகளோடு பேசினார். இரண்டு அர்த்தம் உள்ள அந்த உவமைகளோடு அவர் பேசின தேவனாய் காணப்பட்டார். இந்த நாளிலே நாம் எதை குறித்து கவலைப்படாதபடி நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாகிய வாக்குத்தத்தங்களை நம் கோலிலாலே எழுதப்பட வேண்டும். இருதயத்திலே எழுதி வைக்கும் போது அது ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் போது கர்த்தர் பெரியதான காரியங்களை கொடுக்கிறார். அந்த அடிகளை கண்மலையின் மீது அடிக்கப்படும் போது ஊற்று புறப்பட்டது. நாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கூட அடிக்கப்படும் போது ரத்தம் வந்தது. ஆனால் அவர் அடித்தபடியால் தான் இன்று நாம் உயிரோடு காணப்படுகிறோம். கர்த்தர் சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு அவர் தொங்கினபடியால் நம் பாவங்கள் அந்த இடத்துல முறிக்கப்பட்டது. நம் சாபங்கள் அந்த இடத்துல சங்கரிக்கப்பட்டது. சாபங்களையும் பாவங்களையும் கர்த்தர் நமக்காக அந்த அடியினால் அவர் வாங்கினவராய் காணப்பட்டார். அந்த அடியினால் ஜெயித்தவராய் காணப்பட்டார். ஜெயித்ததுனாலே உயிர் தெழுதலின் வல்லமையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கும் கூட கொடுப்பாராக. நாம் எல்லாரும் ஒரு விசை நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. பரிசுத்த தேவன் நம்மோடு கூட வார்த்தையின் கோலினால நம்மை வழிநடத்தும்படியாக வார்த்தையின் கோலை நாம் அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்வோம். கண்மலையாக கிறிஸ்து என்று நம்மை அறிக்கை செய்வோம். ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வேதம் எப்படியாக அழகாய் காணப்படுகிறது ஆண்டவரே. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இணைந்திருக்கிறது அப்பா. ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கீங்க தகப்பன. அந்த கண்மலையாக கிறிஸ்து எங்களோடு கூட வந்தால் எப்படியாக காணப்படும்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு நீங்க வந்தீங்களாப்பா, அது போல எங்க கூட வாங்க தகப்பன. ஆவியானவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம். கண்மலையாக கிறிஸ்து எங்களோடு கூட நீங்க இருப்பீரானால் நாங்கள் பலன் கொள்ளுவோம் அப்பா. எங்களோடு கூட நீங்க இருப்பீரானால் நாங்கள் ஜெயம் கொள்ளுவோம் தகப்பன. ஆண்டவரே, நாங்கள் தோல்வியோடு கட்டாவே எங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதபடி நாங்கள் வெற்றியின் பவனியை செல்லும்படியாக என் தேவன் எனக்கு வெற்றி கொடியை பிடித்திருக்கிறார் என்று சொல்லுவோமா? ஆவியானவரை ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திகர ஷபரபகுவா திகரல கரயா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya. என் தேவன் என்னை விசேஷித்தவனாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் உனக்குரியதாய் காணப்படும்.
காணப்படுகிறது. அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையை நான் அறிக்கை செய்ய வேண்டும். நான் அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும். அதை பேச பேச அது என்னுடைய வார்த்தையை காணப்படுகிறது. அந்த வார்த்தையின் அதிசயம், அந்த வார்த்தையின் அற்புதம், அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் எனக்குரியதாய் காணப்படுகிறது. யோபு சொல்கிறாரு, எனக்குரியதை எனக்கு கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் சொல்லுவோமா, ஆண்டவர் எனக்குரியதை தாங்கப்பா, ஆண்டவர் எனக்குரியதை தாங்கப்பா. அதை யாரும் பற்றி கொண்டு போகாதபடி ஆண்டவரே நான் அறிக்கை செய்கிறேன். இது என்னுடையது, என்னுடைய ஆசீர்வாதம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஷக்கரல்லா திபரக்கு வரிபலகாயா. பரிசுத்தரே, பரிசுத்தரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தாகம் கொண்ட தீவச்சேன வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கூட செல்லுது. தாகம் கொண்ட தீவச்சேன வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கூட செல்லுது. சொல்லுவோமா, ஆண்டவரே நான் விசேஷித்தவளப்பா, நான் விசேஷித்தவளப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே தாகத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே கண்மலையாக கிறிஸ்து அவர்களோடு புறப்பட்டு போனது போல நாங்களும் ஆண்டவரே இந்த மலையில இந்த வார்த்தைக்காக தாகத்தோடு வந்தோம் அப்பா. கடந்து செல்லும் போது அந்த கண்மலையாக கிறிஸ்து எங்களோடு கூட இருப்பீராக, எங்களோடு கூட இருப்பீராக. ஓ வல்லமையான தேவன் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. வார்த்தையிலும் கோல் நாங்கள் விட்டு விடாதபடி அதை துளைத்து ஓ ஷக்கரல்லா திபசேனா உனக்கா பரபடா குரலையா ஆமென் பூத்து கனி கொடுக்கிறதாய் காணப்படும்படியாக ஆண்டவரே இந்த வார்த்தை தகப்பன எங்களிலே கிரியை செய்தப்பா. அது தகப்பன துளுத்து கனி கொடுக்கும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. அவர் துளிர்த்து கனி கொடுக்க அவருக்கு ஒரு இரவு போதும். ஹல்லேலூயா. ஓ ஷபரபல குரலையா. அவர் சொல்கிறார், எத்தனை வருடங்களாக நீங்கள் நிதானித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை ஒரு இரவு அது செய்து கொடுக்க அவரால் கூடும். ஆனால் நாம் அதை குறித்து சொல்லாதபடி, இந்த காரியம் எனக்கு முடிந்தால் போதும் என்று சொல்லாதபடி, என் கர்த்தர் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லும் போது கர்த்தர் அந்த காரியத்தை வாழ்க்கையை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத வாழ்க்கையை அவன் பயணம் செய்து கொண்டான் யாக்கோபு. கர்த்தர் இரு பரிவார்களோடு கடந்து வந்து செய்தார். கர்த்தர் நமக்கும் கூட இந்த நாளிலே ஒன்றுமில்லாதவராய் வந்திருக்கிறார். கர்த்தர் பெரிதான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லிபாஷபரபனா குரலையா லிகரபலப சக்குரப குரலையா. இந்த சிலுவையின் ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மை பெற்றுக்கொண்டு நடத்தும்படியாக நாம் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. ஆவியானவரே உடைய கர்த்தர்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீரே தகப்பனே எங்களிடையே இடைப்பட்டு இருக்கீங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.